இன்னொன்னு என்னன்னா, தலைவர்களே வந்து இந்த குழப்பத்தை விரும்புவாங்க. ம். காரணம் என்னன்னா, அதுல ஒரு பார்கெனிங் பவர் இருக்கு. பார்கெனிங் பவர் எப்படி வரும் அப்படின்னா, சீட்டு தான். இப்போ விஜய் அவர் சீட்டு கேட்கிறாருங்க. 100 கேட்கிறாரு, 50 கேட்கிறாரு, துணை முதல்வர் பதவி கேட்கிறாரு. எல்லாம் யூஎஸ் செய்தி தான். விஜய் தரப்புல இருந்தே கூட கசிய விடுவாங்க. எங்க டிமாண்ட் இவ்வளவுங்க அப்படின்னு சொல்றதுதான். தேமுதிக அப்படியான ஒரு கசிவு வெளியில விடும். சூரியன் உதிக்கிறதோ உதிக்கவில்லையோ, இலை தளிர்க்கிறதோ தளிர்க்கவில்லையோ, இப்படி வரிசையா சொல்லிட்டு கை உயர்கிறதோ இல்லையோ, ஆனால் தாமரை மலர்ந்தே தீரும். கலைஞர் யாரை வளர்த்தார்? கனிமொழியை தானே வளர்த்தார். இப்படியான கேள்விகளை எல்லாம் தமிழிசை அடுக்கிறாங்க. ஆனா அண்ணாமலை தான் தலைவர்னு அவங்களுக்கு முடிவாகி போச்சு. என்னன்னா, தம்பி வா தலைமை ஏற்கவான்னு அண்ணாமலையை அழைக்கிறாங்க. தமிழிசை அவர்களுக்கான வாய்ப்பு என்ன? அவங்களுக்கோ இல்ல வானதி அவர்களுக்கோ என்ன வாய்ப்பு? அதிமுக ஓட்டு இருந்தா தான் வாய்ப்பு. அப்ப அவங்களும் மறைமுகமா இதை விரும்புவாங்களா? அண்ணாமலைக்கான வாய்ப்பு என்ன? அது நீங்க பார்க்கணும்ல. அவர் தான் தலைவர்னு முடிவாகி போச்சு. அப்போ அண்ணாமலைக்கான வாய்ப்பு என்ன? 2026ல வாய்ப்பு இருக்கா? அப்பப்ப அண்ணாமலை என்ன சொல்றாரு? நான் இப்பதாங்க அண்ணன் டிடிவியோட பார்த்து பேசிட்டு வந்தேன்றாரு. இப்பதான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன்றாரு. அப்படின்னா அவருக்கும் நீங்க சீட்டு கொடுக்கணும். ஓபிஎஸ் அவர் ரொம்ப நாளா எங்களோட இருக்க சீனியர் தலைவருங்கன்னா அண்ணாமலையே தான் சொல்றாரு. அப்ப அவருக்கும் நீங்க சீட்டு கொடுக்கணும். அப்படின்னா அதிமுக எத்தனை சீட்ல நிக்கும்? சிக்கல் இதுதாங்க. அப்ப எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி இல்ல பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னா பாட்டில் கணக்கெல்லாம் வெளியில எல்லாம் வரும். சோ அது சொல்லவே முடியாது அவரால். இப்ப யாருக்கு லாபம்? ஸ்டாலின் மட்டும் தான் லாபம். என்ன காரணம்னா, தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக தான். பாருங்க டீலிமிட்டேஷன்ல எவ்வளவு எப்போ வரப்போ டீலிமிட்டேஷன்? 2026 தேர்தல் பிறதான ஒரு குறைஞ்சபட்சம். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், தொடர்ந்து இந்த 2026க்கான இந்த கூட்டணி கணக்குகள் தான் பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஓரளவுக்கு ஒரு உறுதியான அணியாக இருந்தாலும் கூட அதிமுக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய அந்த கூட்டணி கணக்குகள் இன்னும் கைகூடாமலே இருக்கு அப்படின்ற ஒரு பொதுவெளியில் நமக்கு தெரிய வருது. பெரிய அளவில் இன்னும் இல்லை. குறிப்பாக பாஜக கூட தான் கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே வருது. அதற்கு உறுதிப்படுத்தும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தொடர்ந்து அதை பேசிகிட்டு இருக்கார். ஒரே எதிரி திமுக தான் அப்படின்றத இது ஏற்கனவே ஒரு பொதுவெளியிலையும் சொல்லியிருந்தார். இப்போ மீண்டும் அதே கருத்தை தான் இப்போ மறுபடியும் வலியுறுத்தியிருக்கார். எப்படி பார்க்கலாம் அதிமுகவுடைய இந்த கணக்கை? ஒரு அழுத்தத்தின் அப்படி தான் வச்சுருக்காங்களா எடப்பாடி அவர்கள் அப்படின்றதையும் ஒரு கேள்வியாக இருக்குது. சாணக்கிய வியூகத்தில் அதிமுகவை மாற்றிவிட நினைக்கிறார்கள் சொன்னது அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டமன்றத்தில். அதுக்கான பதில் சட்டமன்றத்திலே திரு இபிஎஸ் அவர்கள் கூறிவிட்டார்கள். எங்க கணக்கை நாங்க போட்டுக்கிறோம், எங்களோட ஒரே எதிரி திமுக தான். நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கியை திரட்டுவதுதான் எங்கள் நோக்கம். அப்படியே ஒரு ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டாரு. நேற்றுக்கு நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புலையும் அதே தான், ஒரு திருமணத்துக்கு பிறகான பத்திரிகையாளர் சந்திப்புலையும் அதே தான் அவர் சொன்னார். காலையில் கூட செய்தி பத்திரிகைகளில் திமுக தன் கூட்டணியை விஸ்தரிக்க முயற்சிக்கிறது, அதில் பாமக வரப்போகிறது அப்படின்னு செய்தி பத்திரிகைகளில் செய்தி வந்திருந்தது. பாமக வந்தால் விசிக என்ன ஆகும் என்கிற கேள்விக்கும் அவர்களே ஒரு விடையையும் கண்டிருக்கிறார்கள். ஆக கூட்டணி கணக்குகள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கு அப்படி நம்ம எடுத்துக்கிடலாம். அப்படிதான் இருக்கும். ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் மாச கணக்கில் டைம் இருக்கு. எல்லா கூட்டணியுமே கடைசி நேரத்தில் தான் முடிவாகும். தேர்தல் தேதி வாக்குப்பதிவுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்பு மாறிய கூட்டணி உண்டு. இப்படி பல இதெல்லாம் இந்த இத்தனை வருஷமா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதனால இப்ப இருக்கிறது எல்லாமே யூகங்களின் அடிப்படையான கேள்விகள். இன்னொன்னு என்னன்னா, தலைவர்களே வந்து இந்த குழப்பத்தை விரும்புவாங்க. காரணம் என்னன்னா, அதுல ஒரு பார்கெனிங் பவர் இருக்கு. பார்கெனிங் பவர் எப்படி வரும் அப்படின்னா, சீட்டு தான். விஜய் அவர் சீட்டு கேட்கிறாருங்க, 100 கேட்கிறாரு, 50 கேட்கிறாரு, துணை முதல்வர் பதவி கேட்கிறாரு. எல்லாம் யூஎஸ் செய்தி தான். விஜய் தரப்புல இருந்தே கூட கசிய விடுவாங்க. எங்க டிமாண்ட் இவ்வளவுங்க அப்படின்னு சொல்றதுதான். தேமுதிக அப்படியான ஒரு கசிவு வெளியில விடும். பாமக ராஜ்யசபா சீட்டு நேரத்துக்கு கூட இபிஎஸ் அந்த கேள்வி கேட்ட போது அதெல்லாம் வந்து ராஜ்யசபா தேர்தல் வரும்போது சொல்லலான்ட்டாரு. அதாவது இந்த கூட்டணி வந்து 2026 தேர்தல் வரும்போது சொல்லுவாரு, இது ராஜ்யசபா தேர்தல் வரும்போது சொல்லுவாரு. எல்லாமே கணக்கு தாங்க. அரசியல்ல கணக்கு இல்லாம ஏது? லாபம் இல்லாம அரசியல்வாதி அடுத்த அசைவை செய்ய முடியாது. லாபங்கிறது அரசியல் லாபம், அரசியல் லாபங்கிறது அதிக வெற்றி,
ஆட்சியை பிடித்தல். அப்படின்னா ஓட்டு வங்கி கணக்கு என்ன? இதுதானே கேள்வி. ஓட்டு வங்கி கணக்கு எப்போதுமே ஒரு அடிப்படை ஓட்டு வங்கி எல்லா கட்சிக்கும் உண்டு. சித்தாந்த ஓட்டு வங்கி தான். எனக்கு தெரிஞ்சு திராவிட இயக்கங்கள் சித்தாந்த ஓட்டு வங்கி, பிஜேபி ஒரு சித்தாந்த ஓட்டு வங்கி. இப்படிதான் நான் பார்க்கிறேன். ஏன்னா நேரடியா திராவிட இயக்கங்கள் என்னெல்லாம் சொல்லுதோ, தமிழ்நாட்டில் இவ்வளவு நாளா நம்ம என்னெல்லாம் நமது கொள்கைகளாக வகுக்கிறோமோ அதுக்கு நேர ஆப்போசிட்டான ஒரு கொள்கையை நேற்றைக்கு கூட கூட்டத்தில் வந்து தமிழிசை பேசும்போது, பாஜக கூட்டத்தில் அண்ணாமலை பேசும்போது மும்மொழி கொள்கையை வலியுறுத்துறாங்க, டீலிமிட்டேஷனுக்கு அகேன்ஸ்டா பேசுறாங்க. பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் நம்ம என்னெல்லாம் வந்து 60 வருஷமா பார்த்துட்டு இருக்கோமோ அதுக்கு அகேன்ஸ்டா ஒரு ஓட்டு வங்கி இருக்கும். இந்துத்துவ ஓட்டு வங்கி இருக்கும், ஓட்டு வங்கி இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. எத்தனை சதவீதங்கிறதான் கேள்வி. எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு 10-12% மேல போகாது. ஏன்னா பழைய ஃபிகர்ஸ் வச்சு பார்த்தா அவ்வளவுதான் தெரியுது. பெரிய அளவுக்கு உழைத்து பிஜேபி அடிப்படை ஓட்டு வங்கியை பெருக்குறதுன்னு வச்சா கூட அதிகபட்சம் 15% போகலாம். ஸோ 10 to 15. அதிமுக திராவிட ஓட்டு வங்கியில தான் ஒரு பகுதியை எடுக்குது. அந்த காலத்துல 60 எங்க ஸ்டூடெண்ட் டேஸ்ல திராவிட ஓட்டு வங்கிங்கிறது 70% இருந்ததுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சது. எம்ஜிஆர் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்ச போது இன்னமும் தேய்ந்தது. இப்போதைக்கு வந்து கணக்குகளின்படி நம்ம என்ன எடுத்துக்கிடலாம்னா, அதிமுக தனி கட்சியாக 20%, திமுக தனி கட்சியாக எந்த விதமான கூட்டணியும் இல்லாம ஒரு 25%, இவ்வளவுதான் நான் பார்க்கிறேன். அதிமுக திமுகவுக்கு இடையில ஓட்டு சதவீதம், அடிப்படை ஓட்டு சதவீதத்துல பெரிய வித்தியாசம் இல்லை. காரணம் ஒரே கொள்கைகள் தான். அப்ப இதுல தெரியாத ஃபேக்டர் எது அப்படின்னா விஜய் தான், அன்டெஸ்டட், கணக்கிலே எடுத்துக்கலன்னா. ஆனால் சீமான் அது தெரிஞ்ச ஃபேக்டர் ஆயிடுச்சு. திமுக அதிமுக எதிர்ப்பு தான் அதுவும். அதிகபட்சமா 8% வாங்கியிருக்காரு, 6-8 இப்படி நம்ம எடுத்துக்கிடலாம். அப்போ திமுக அதிமுக 25, 20, 45, சீமானுக்கான ஒரு 8, 53, பிஜேபிக்கான ஒரு 15, 68. 68ல இருந்து 70% ஏதோ ஒரு இடத்துல கமிட் ஆகியிருக்கு. மிச்சம் 30%. 30% பல கட்சிகள் பங்கு போடுது. பாமக காஸ்ட் ஓட்டு, ஒரு குறிப்பிட்ட பாக்கெட்ல தான் அவங்க ஓட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் பிற தொகுதிகளுக்கு கொடுத்து அவங்களுக்கு பயன் இல்லை. அவங்க ஏரியா எதுவோ அதுல தான் அவங்க அதிக தொகுதி கேட்பாங்க. 30 தொகுதின்னு அவங்களுக்கு முடிவு பண்ணா 30ல 31 எங்க ஏரியால கொடுக்க மாட்டாங்க. அப்போ பாமக ஓட்டு வந்தா பாமக லாபம், மற்ற கட்சிகளுக்கு பெரிய லாபம் இல்லை. இதான் இன்னைய வரைக்கும். அப்படின்னா ஒரு 30 தொகுதிகளில் அவங்களோட ஆவரேஜ் ஓட்டு வங்கி 30-40% வந்துடும். அப்ப தமிழ்நாடு ஆவரேஜ் போட்டு பார்த்தா ஒரு 4%. இப்போ ஏற்கனவே இருக்கிற அந்த 30% கணக்குல 4% பாமக நீங்க கழிக்கணும். அப்படின்னா 26. அப்புறம் விசிக, பிற கட்சிகள் எல்லாமா சேர்ந்து, காங்கிரஸ் அல்லாம நான் பேசுறேன், எல்லாமா சேர்ந்து ஒரு 6 கழிக்கிறேன்னா 80 முடிஞ்சு போச்சு கணக்கு. இப்ப காங்கிரஸ் ஓட்டு வங்கி அது வந்து ஒரு 6% இருக்குங்க. ஸோ 86 கழிஞ்சு போச்சு. மிச்சம் இருக்கிற 10-14% எப்போதுமே ஃப்ளோட்டிங் தான். அந்த நேரத்துக்கு அவங்க டிசைட் பண்ணி ஓட்டு போடுறாங்க. ஃபென்ஸ் சிட்டர்ஸ் சோத்துல ஏறி உட்கார்ந்துருக்காங்க, எந்த பக்கம் வேணாலும் தாவுவாங்க, யாருக்கும் தெரியாது. அது கூடி இருக்கும். இப்போ என்னன்னா இந்த அடுக்குமாடி கலாச்சாரம் இதெல்லாம் வந்த பிறகு உண்மையிலேயே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாதுங்க. ஏன்னா அவங்க வந்து பெரிய அளவுக்கு பேப்பர் படிக்கிறது இல்லை, காலையில எழுந்திரிச்சோன்னு வேலைக்கு போறாங்க, சாயந்தரம் வீட்டுக்கு வராங்க, ரேடியோ நியூஸோ டிவி நியூஸோ எப்போமாவது கேட்குறாங்க. இதை தாண்டி அவங்களோட சித்தாந்தம் என்ன ஒண்ணுமே தெரியல. அப்போ எதை வைத்து திமுக வெற்றி பெறுவோங்கிற கணக்கு போடுதுன்னா கூட்டணி பலத்தை வச்சுதான். அப்போ அவங்களோட 25% 35ஆவோ 40ஆவோ பெருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி கூட்டணி வேணும். கூட்டணின்னு வரும்போது இப்போ கூட்டணி கட்சிகளுக்கான பேர வலிமை வந்து இப்போ கூட்டப்படுது. என்ன காரணம்னா, இன்னும் நாங்க கூட்டணி பத்தி முடிவு எடுக்கலன்னு அதிமுக சொல்லும் போது, சரி அதிமுகல நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரும். பிஜேபி அதிமுக காம்பினேஷன் அது வந்துரும்னு சொன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் பேக் அடிக்கும். அவங்களுக்கு ஒரு 2% ஓட்டு இருக்கு. எல்லாமே பழைய கணக்குல நான் சேர்க்கிறேன். மொத்தம் 90% ஏதாவது ஒரு வகையில கமிட்டட், ஒரு 10% நம்ம யூகிக்கவே முடியாத ஓட்டு வங்கி. அப்போ 90, 1000 ஓட்டு பதிவானா 900 ஓட்டு ஏதாவது ஒரு இடத்துல இப்பவே நம்ம கணக்கு போட்டுடலாம். அரித்மெட்டிக்ஸ் தான். 100 ஓட்டு என்ன ஆகும்னு தெரியல. இப்போ நம்ம கட்சிகள் எப்படி இந்த வியூகத்தை வகிக்கின்றன? நான் நிறைய கூட்டணி ஃபார்மேஷனை அருகில் இருந்து பார்த்துருக்கிறேன், பிரேக்கப்பே அருகில் இருந்து பார்த்துருக்கிறேன். அப்போல்லாம் நான் கூட்டணி பிரேக் ஆயிடுச்சுமோ, இப்போ ஹார்ட்டே பிரேக் ஆகுது.
இளைஞர்கள் மத்தியில பிரேக்கப், அப்புறம் பேட்சப். பிரேக்கப்புக்கு ஒரு பார்ட்டி வைப்பாங்க, பேட்சப்புக்கு ஒரு பார்ட்டி வைப்பாங்க. பார்த்துட்டு தானே இருக்கோம் அதை. கூட்டணியும் அப்படிதான். ஒரு பிரேக்கப் ஆகும், அப்புறம் பாத்தீங்கன்னா பேட்சப் வைப்பாங்கன்னா ஒரு 6 மாசம் கழிச்சு ஆகும். அது கணக்கெல்லாம் போட்டிருப்பாங்க, தப்பா முடிஞ்சு போயிடும். அப்புறம் நைஸா வந்து பேக் அடிச்சு வருவாங்க. தேமுதிக இந்த பேக் அடிக்கா இல்லையா? ஏன்? கணக்கு ஃபெயிலியர், 24 கணக்கு ஃபெயிலியர். அப்புறம் ராஜ்யசபா எதிர்பார்த்தாங்க, நடக்கல. இப்போ பேட்சப், திமுக நோக்கிய பேட்சப். திமுக ஏத்துக்குதான்னு நமக்கு தெரியாது. பேட்சப் முயற்சி இருக்கு. இது மாறிக்கிட்டே இருக்கிற கணக்கு. அப்படியான ஒரு சூழல்ல ஒரு கூட்டணி ஃபார்மேஷன்ங்கிறது இப்போ ஒரு கருக்கொள்ளுதல் தான். என்னன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கூட்டணி தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கல்யாண வீடுகள், அப்புறம் வந்து கருமாதி வீடுகள் இங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்து பேசி அப்படியே ஒரு தொண்டர்களுக்கு இடையில ஒரு இணக்கம் ஏற்படும். அவன் வேலை பார்க்கணும். அவன் தலைவர்கள் கை குலுக்கிடலாம். ஊர்ல கிராமங்களுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா தொண்டர்கள் கை குலுக்க மாட்டாங்க. அவன் ஏற்கனவே பழைய பகையோட இருப்பான். எங்க மாமாவுக்கு சித்தப்பா இவங்க தாங்க அடிச்சாங்க அம்மாங்க, கணக்கே தெரியாது. அப்ப இப்பவுமே அந்த பேட்சப் வரணும். அப்போ பிஜேபி அதிமுக பேட்சப்ப முயற்சி பண்ணுது, நல்லா தெரியுதுங்க. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா தமிழிசை மாதிரியானவர்கள் நேற்றுக்கு அவங்க பேசுறாங்க, சூரியன் உதிக்கிறதோ உதிக்கவில்லையோ, இலை தளிர்க்கிறதோ தளிர்க்கவில்லையோ, இப்படி வரிசையா சொல்லிட்டு கை உயர்கிறதோ இல்லையோ, ஆனால் தாமரை மலர்ந்தே தீரும். கலைஞர் யாரை வளர்த்தார்? கனிமொழியை தானே வளர்த்தார். இப்படியான கேள்விகளை எல்லாம் தமிழிசை அடுக்கிறாங்க. ஆனா அண்ணாமலை தான் தலைவர்னு அவங்களுக்கு முடிவாகி போச்சு. என்னன்னா தம்பி வா தலைமை ஏற்கவான்னு அண்ணாமலையை அழைக்கிறாங்க. அண்ணாமலை கூட இல்லை, திரு குப்புசாமி அவர்களின் மகன் அண்ணாமலைன்னு அது ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க. வேற ஏதாவது அண்ணாமலையை நம்ம நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவோ என்னவோ. மரியாதைக்குரிய குப்புசாமி அவர்களின் மகள் நேற்று ரொம்ப அது பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. மரியாதைக்குரிய குப்புசாமியின் மகள் அண்ணாமலைய தம்பி வா தலைமை ஏற்கவா. அது ஏற்கனவே அதை அண்ணா சொன்னதுங்க 1957. ரொம்ப ஃபேமஸ் வசனம் எங்க காலத்துல. நாவலரை கூப்பிட்டாரு. நாவலர் ஆனா அரசியல்ல வெற்றி பெற்றார், வெற்றி பெறல. அதான் அதுல பரிதாபமான நிலைமை. நியாயமா வந்து அவர் சீனியாரிட்டி முதலமைச்சராக இருக்கணும், ஆனா கலைஞர் ஆனாரு அண்ணா மறைவுக்கு பிறகு. இப்போ தம்பி வா தலைமை ஏற்கவான்னு சொன்னாலே அதுவே வந்து ஒரு வகையான எந்த அரசியல்ல தடுக்கிறோம். அது சரியான உதாரணம் இல்லை, இருந்தாலும் தமிழிசை சொல்லிட்டாங்க, விட்டுறலாம். அப்ப தமிழிசை அவர்களுக்கான வாய்ப்பு என்ன? அவங்களுக்கோ இல்ல வானதி அவர்களுக்கோ என்ன வாய்ப்பு? அதிமுக ஓட்டு இருந்தா தான் வாய்ப்பு. அப்ப அவங்களும் மறைமுகமா இதை விரும்புவாங்களா? அண்ணாமலைக்கான வாய்ப்பு என்ன? அது நீங்க பார்க்கணும்ல. அவர் தான் தலைவர்னு முடிவாகி போச்சு. அப்போ அண்ணாமலைக்கான வாய்ப்பு என்ன? 2026ல வாய்ப்பு இருக்கா? அவரோட வாய்ப்புங்கிறது முதல்வர் ஆகுது. எல்லாரையும் முதல்வர் ஆக்கிட்டு அவர் வந்து திருப்பி நடைபெறும் போவாரா? இல்ல வந்து அந்நேரத்துக்கு ஒரு படம் பார்த்தாங்க. அந்த படத்துல வந்து ஏதோ ஒரு ஆபீஸ் சண்டை. அதுல என்ன பண்ணுவான் அந்த ஹீரோ, அந்த ஆபீஸ் ஐடி கார்டு கழுத்துல தொங்க விட்டுருப்பாங்கல்ல, அதை எடுத்து அந்த ஐடி கார்டோட கார்டை சாட்ட மாதிரி முதுகுல பின்னாடி முன்னாடி அடிச்சுக்குவான். அரசியல் பகடி அப்படி பண்றாங்க. ஆஹா என்ன இது, ஆபீஸ் சண்டையில அண்ணாமலை ஆயிட்டாருன்னு நினைச்சேன். அப்ப அண்ணாமலை திருப்பி திருப்பி எத்தனை வாட்டி சாட்டையில் அடிப்பாரு, எவ்வளவு நாளைக்கு செருப்பு போடாமல் நடக்க முடியும், எவ்வளவு நடைபயணம் போக முடியும். அவருக்கு ஒரு ஆசை இருக்கும், அபிலாஷம் இருக்கும். அதான் ஒரு அரசியல் தலைவருக்கு அழகும் கூட. அப்ப அவர் அதிமுக கூட்டணியை விரும்புறாராங்கிறத எனக்கு இன்னை வரைக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. என்ன காரணம்னா நேச்சுரலா அதிமுக கூட்டணி விரும்பினா அவங்க ரொம்ப கிள்ளி கூட கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப குறைச்சு கொடுப்பாங்க. அள்ளி கொடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி வந்து நிச்சயமாக பாரி வள்ளல் கிடையாது. கிள்ளி கொடுக்கணும் தான் நினைப்பாரு. ஏன்னா அண்ணாமலை வளர்ந்துடக்கூடாதுங்கிறதும் எடப்பாடி பழனிசாமியோட நோக்கம் தானே. பிஜேபி வளர்ந்துடக்கூடாதுன்னு அதிமுகவும் விரும்பும். அதிமுகவுக்கு எங்கெல்லாம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் பிஜேபி இடம் கொடுக்க மாட்டாங்க. பழைய இதே கதை தான், பாமக கதை தான். அப்ப வெரி டஃப் நெகோசியேஷன் வரும். மக்களவை தேர்தல்லாம் 2019 முடிஞ்ச பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல்கள்ல, அதுக்கு பிறகு வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 1% 2% கூட பிஜேபிக்கு உயர்த்தி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுலதான் அந்த கூட்டணி முடிஞ்சது. அப்போ எதை நோக்கி இது போகும்? அண்ணாமலை மனசுக்குள்ள ஒரு அஜெண்டா வச்சிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி மனசுக்குள்ள ஒரு அஜெண்டா வச்சிருக்காரு. ஆனா ரெண்டு தரப்புமே அதை வெளிப்படையா சொல்ல மாட்டேங்குது. நமக்கு தெரியும், நல்லா தெரியும் இவங்க எவ்வளவு சீட்டு கொடுப்பாங்கிறது நமக்கு தெரியும். அப்படின்னா அண்ணாமலைக்கு எவ்வளவு சீட்டு கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு குறையாம பாமக கொடுக்க வேண்டியது வரும். பாமக அந்த கூட்டணியில இருக்குல்ல. அப்பப்ப அண்ணாமலை என்ன சொல்றாரு, நான் இப்பதாங்க அண்ணன் டிடிவியோட பார்த்து பேசிட்டு வந்தேன்றாரு, இப்பதான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன்றாரு. அப்படின்னா அவருக்கும்
நீங்க சீட்டு கொடுக்கணும். ஓபிஎஸ் அவர் ரொம்ப நாளா எங்களோட இருக்க சீனியர் தலைவருங்கன்னா அண்ணாமலையே தான் சொல்றாரு. அப்ப அவருக்கும் நீங்க சீட்டு கொடுக்கணும். அப்படின்னா அதிமுக எத்தனை சீட்ல நிற்கும்? சிக்கல் இதுதாங்க. ஆனா இதை வெளிப்படையா சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. 1000 crores டாஸ்மாக் ஊழல்னா அதுல 36, 38 எஃப்ஐஆர் அதிமுக காலத்து எஃப்ஐஆர். இன்னைக்கு ஒரு ஆங்கில பத்திரிகையில த கிக் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எம்டி பாட்டில்னு ஒரு பெரிய கட்டுரை போட்டிருக்காங்க. டாஸ்மாக்ல 1000 கோடி ரூபாய் ஊழல் வந்து எதிர்ப்பு வந்தது அப்படின்னு இடி ஒரு தகவல். யாரோ ஒருத்தங்க இடியில தான் சொல்லிருக்காங்க. இல்லைன்னா எப்படி தெரிஞ்சிருக்கான். எம்டி பாட்டில் ரீஃபில் பண்ணித்தான் பாட்டிலிங் கம்பெனி டாஸ்மாக்கு சப்ளை பண்ணுறான். அதுக்கு அவன் இன்வாய்ஸ் பண்ணுறான். இன்வாய்ஸ இந்த ஆவணங்கள் கைப்பற்ற ஆவணங்கள்லாம் நிறைய இருக்கு. ஒரு பாட்டில் 6 ரூபான்னு சார்ஜ் பண்ணியிருக்கான். ஏன்னா நம்ம ஜிஎஸ்டிக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் இல்லையா கணக்கு. ஒரு பாட்டில் 6 ரூபான்னா எம்டி பாட்டில ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ண பாட்டிலுக்கு 2 ரூபா தானே ஆகுங்கிறது வாதம். அப்ப 6 ரூபா எல்லாமே 6 ரூபா புது பாட்டில் நீங்க சொல்றீங்களே, புது பாட்டில் எவ்வளவு யூஸ் பண்ணீங்க? புது பாட்டில வந்து ரீசைக்கிள் பண்ணி பழைய பாட்டில எவ்வளவு யூஸ் பண்ணீங்க? இதுக்கு என்னையா விடான்னு கேட்கறான். அப்ப 6 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு ஒரு பாட்டிலுக்கு வித்தியாசம். ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பாட்டில்கள் அப்படின்னா மொத்த கணக்கை கூட்டி கழிச்சு பாருங்க 1000 கோடிக்கு மேல வரும் அப்படின்னா அவன் ஒரு 19 ரூபா ஒரு கணக்கு சொல்றான். ஆனா இது எவ்வளவு நாளா இருக்கு? இந்த எம்டி பாட்டில் உண்மையான கிக்கு எம்டி பாட்டில் தான் இருக்குன்னு ஆங்கில பத்திரிகை தலைப்பு கொள்ள காலமா இருக்குமா? அப்போ எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி இல்ல பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னா பாட்டில் கணக்கெல்லாம் வெளியில எல்லாம் வரும். ஸோ அது சொல்லவே முடியாது அவரால். நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் அவர் என்ன சொல்லுவார்னா அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்க வேண்டிய விஷயங்க பாரு. சரி, ராஜ்யசபா சீட்டு வருது. 2 சீட்டும் அதிமுக நிற்குமா? ஒரு சீட்டை பிஜேபிக்கோ இல்லைன்னா பாமகவுக்கோ விட்டு கொடுக்குமா? இப்போ அது நமக்கு 1.5 மாசம் 2 மாசத்துல தெரிஞ்சு போயிடும். இவ்வளவு கேள்விகளுக்கும் விடை வந்து இப்போதைக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால தொடர்ந்து இது வந்து தலைப்பு செய்தியாவே இருந்துட்டு இருக்கு. அதுதான் அவரும் சொல்றாரு. இந்த ராஜ்யசபா எம்பி சீட்டெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் பார்ப்போம், அதை பற்றி அந்த நேரத்துல பார்ப்போம் அப்படின்ற ஒரு எல்லாத்தையும் அந்த நேரத்துல தானே அரசியல பார்க்க முடியும். அடுத்த வருஷம் அரசியலுக்கு இன்னைக்கே சொல்ல முடியுமா? 2026 இது நடக்கும், 2027 இது நடக்கும் சொல்ல முடியுமா? டீலிமிட்டேஷனுங்க எப்போ வரப்போகுது? 2026க்கு பிறகு நடக்கிற சென்சஸ்ல இல்லையா? அப்படின்னா பிஜேபி என்ன சொல்லுது? இப்போதைக்கு அது வரப்போறதே இல்லைங்க, இல்லாத ஒன்றை அரசியலுக்கு யூஸ் பண்றாங்க. திமுக அரசியல் யூஸ் பண்ணாம இருக்குமானா யூஸ் பண்ணத்தான் செய்யும். ஆனா பழைய உதாரணங்கள் எங்க காலத்துல 62லங்க 41 சீட்டுங்க எம்பி சீட்டு. நான் ஸ்கூல் டேஸ் 62 1962 42 சீட்ல 31 சீட்டு காங்கிரஸ். அப்ப அவங்க மேடையில் என்ன சொல்லுவாங்களா? 41க்கு 31 நாங்கள் ஜெயித்தவர்கள். 66 நான் 65 காலேஜுக்கு வந்துட்டேன். 66ல இதே மாதிரி குறைய போகுதுங்கிற பேச்சு அடிபட ஆரம்பிச்சது. அதெல்லாம் குறையாதுன்னு காங்கிரஸ் தரப்புல சொல்லிட்டே இருந்தாங்க. அரசியல் ரீதியா திசை திருப்புறாங்க. நாங்க 41க்கு 31 ஜெயிச்சோம், இந்த வாட்டி வந்து 41க்கு 41 ஜெயிப்போம், அதுல இருந்து எங்களை வந்து திசை மாற்றுகிறார்கள், மக்களை கவனத்தை வந்து வேறு பக்கம் திருப்புகிறார்கள். இது திமுக செய்யற சதி. திமுக அப்ப ஆளுங்கட்சி கிடையாது. கடைசியில் என்னாச்சுன்னா 67 39. அப்போ அது திமுக ஒரு ஃபோக்கல் பாயிண்டா கிடைச்சது. 31 சீட்டு ஜெயிச்சு தமிழ்நாட்டுக்கு இருக்க வேண்டிய 2 சீட்டை வந்து இவங்க விட்டுட்டாங்க, கோட்டை விட்டுட்டாங்க. அப்போ இது ஆல்வேஸ் பொலிட்டிக்கல் இஷ்யூ தான். சரி, இந்திரா காந்தி அம்மா 1970களில் ஃப்ரீஸ் கொண்டு வந்தாங்க. ஃப்ரீஸ் கொண்டு வரதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? நம்ம பார்லிமெண்ட் சீட்டை 550 உயர்த்தணும். 550 உயர்த்திட்டு நீ பழைய கணக்கு பார்த்தீங்கன்னா 550 உயர்த்திட்டு அதுக்கு பிறகு வந்து யூனியன் டெரிட்டரிக்கு இருக்கிற 25 சீட்டை 20 சீட்டா குறைச்சு 545 அரைவு பண்ணி அதுல ஆங்கிலோ இந்தியனுக்கு 2 சீட்டு வந்து நாமினேட்டட் சீட்டா கொடுத்து 543க்கு அரைவு பண்ணும் அந்த ஃபிகரை. இப்போ 543க்கு அரைவு பண்ணும்போது திருப்பி ரீஅப்போர்ஷன்மெண்ட் பண்ணோம் எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து அன்னைக்கு இருந்த பாப்புலேஷன் அடிப்படையில் மாத்தி நம்பர்களை மாத்தி கொடுத்தோம். கொடுக்கும்போது காங்கிரஸ் ஆட்சி செய்த மாநிலங்கள் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால் 2 சீட்டு குடிச்சு. மன்னிக்கணும், மகாராஷ்டிராவிலையும்
மத்திய பிரதேசத்துலயும் 3 சீட்டு கூடுச்சு. குஜராத், ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால் 2 சீட்டு கூடுச்சு. ஆந்திர பிரதேஷ், பீகார், ஹரியானா, கர்நாடகா, கேரளா, ஒரிசா, சிக்கிம் 1 சீட்டு கூடுச்சு. நமக்கு என்ன கூடுச்சு? ஒன்றும் கூடல. பழைய 39 தான். விகிதாச்சார அடிப்படையில்னா இதே மாதிரி நமக்கு கூடியிருக்கணும்ல, கூடல, கூடாது. ஏன்? ஏன்னா வட இந்திய ஓட்டு வங்கியை குறிவைக்கிற தேசிய கட்சிகள் எந்த காலத்திலையும் இந்த டீலிமிட்டேஷன் இஷ்யூல வரவே மாட்டாங்க. பீகார்ல தேர்தல் வரப்போகுது. பீகார்ல அப்ப எம்பி சீட்டை குறைத்து விடுவோம் அப்படின்னு இன்னைக்கு மோடி சொல்லுவாரா? அப்புறம் என்ன ஆகும்? நிதிஷ்குமாரே வெளியில போயிடுவாரு. அப்படி சொல்ல முடியாது இல்லையா? அவங்க பீகார்லயோ அவங்க இதைத்தான் பேசுவாங்க. அது போக அவங்களுக்கு பெர்பச்சுவலா நாங்க அடுத்த 25 வருஷத்துக்கு எங்க ஆட்சின்னு சொல்றாங்க எல்லாருமே. பிஜேபி தலைவர்கள் எல்லாரும் 25 வருஷத்துக்கு எப்படி ஆட்சி வரும்? அது எப்படி வேணும்னா என்ன பண்ணணும்? சீட்டு எண்ணிக்கையை கூட்டினா அதோட பெனிஃபிட் அந்த மாநிலங்களுக்கு போனா தானே இவங்களுக்கு அதிக எண்ணிக்கை வரும். சோ எந்த காலத்திலையும் திமுக கூட்டணி கட்சி, அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கிற வட இந்திய கட்சி கூட டீலிமிட்டேஷன் இஷ்யூல இந்த பக்கம் வரவே வராது. இப்ப யாருக்கு லாபம்? ஸ்டாலின் மட்டும் தான் லாபம். என்ன காரணம்னா தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக தான். பாருங்க டீலிமிட்டேஷன்ல எவ்வளவு எப்போ வரப்போ டீலிமிட்டேஷன்? 2026 தேர்தல் பிறதான ஒரு குறைஞ்சபட்சம் 29 விடுங்க 30 விடுங்க, குறைஞ்சபட்சம் 2026 தேர்தலுக்கு பிறகுதான் வரும். அப்ப 2026 தேர்தல் வரைக்கும் இந்த பிரச்சனையை லைவா வச்சுக்கிறாங்க அவங்க. இதுதான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் சொல்றாரு. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மறைக்கிறதுக்கு தான் இந்த டீலிமிட்டேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கூட்டு வந்து பண்றாங்க. தென் மாநில முதல்வர்களை எல்லாம் கூட்டு வந்து இப்படி ஒரு நாடகம் ஆடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களெல்லாம் சொல்றாரு. அப்ப அது எப்படி அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இப்ப கரண்ட் நம்ம எடுத்துக்கலாமா? நாடகமா அரசியல் நகர்வா? அரசியல் நகர்வு. இப்போ G20 நடந்ததுங்க. G20 ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் மாநாடு தான் டெல்லியில நடந்துச்சு. அதை வந்து ரொம்ப கிராண்டாக்கி அது மோடி ஷோவா மாத்தினது யாரு? அது வந்து G20ல அங்கம் வைக்கிற நாடுகள்லாம் சேர்ந்து உண்மையில ஒரு ஃபைனான்ஸ் மீட்டிங் தான் அது. அதாவது ரிசர்வ் பேங்க் மாதிரியான ஃபைனான்ஸ் அமைப்புகளோட தலைவர்கள் மற்றும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ். மோடி ஷோவா மாத்தினது யாரு? அது போக கடைசியில மோடி என்ன வச்சாருன்னா இன்னொரு துணை மாநாடு நடத்தணும், அது வீடியோ கான்பரன்ஸ்ல கூட நடத்தலாம் அப்படின்னு அது சொன்னார். தலைப்பு செய்தியா இடம் பிடிச்சதா இல்லையா? அப்படித்தான் செய்வாங்க. அது எப்படி செய்யாம இருப்பாங்க? நாடகமோ நாடகம் இல்லையோ, நகர்வுனா என்ன லாபம்? அரசியல் ரீதியா என்ன லாபம்? இதான் கேள்வி. அரசியல்வாதி அரசியல் ரீதியா லாபம் இருக்கும்போது எல்லா நகர்வுகளுக்கும் தயாரா தான் இருப்பாங்க. அப்போ திமுக தனது ஓட்டு வங்கியை, அதாவது தனது சித்தாந்த ஓட்டு வங்கியை அப்படி நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. திமுக பேர்ல எனக்கு அதிருப்தி இருக்குங்க. நான் ஊர்ல இருக்கேன். எங்க பக்கத்து வீட்டுக்காரன் திமுக வெறுமனே ஒரு கவுன்சிலரா தான் இருக்கான், இல்ல வார்டு மெம்பரா தான் இருக்கான், மாடி வீடு கட்டிட்டான், அவ்வளவுதான். இங்க வந்து எரிஞ்சிரும் வயிறு. ஏன்னா நானும் அவனும் ஒண்ணு, ஒரே அந்தஸ்துல இருக்கோம், ஒரே கம்யூனிட்டி. ஆனா அவன் மாடி வீடு கட்டிட்டா என்னால கட்ட முடியல. அவன் எப்படி கட்டினா அப்படின்னா அவன் உண்மையிலே உழைச்சு கூட கட்டியிருக்கலாம். ஆனா ஆளுங்கட்சியில இருக்கான், அதனாலதான் கட்டிட்டாங்கிற வாதம் தான் வைக்கப்படும். சோ அது ஒண்ணுக்காகவே வந்து திமுக ஏத்து ஓட்டு போடுவோம். திமுக இல்ல, அண்ணா திமுகவும் நீங்க இதே நிலைமையில இருக்கும். ஆனா சித்தாந்த ரீதியாக நான் இருந்தா என்னங்க பண்றது? அவன் வந்து மாடி வீடு கட்டிட்டான். இருந்தாலும் பிஜேபி வந்துருச்சுன்னா அது வந்து நமக்கு மும்மொழி கொள்கை வந்துடும், டீலிமிட்டேஷன் இஷ்யூல நமக்கு நியாயம் கிடைக்காது, இப்படி ஓட்டு போடுவான். எத்தனை சதவீதம்? இவன் ரொம்ப கம்மி. ஆனா இவன் கண்டிப்பா போடுவான் ஓட்டு. 3% 5% இவன் அடிப்படை ஓட்டு வங்கியை பெருக்குவான். அதான் கணக்கு. அதுதான் நீங்க சொல்ற அந்த லாபம் அப்படின்றது ஓட்டு கணக்கா திமுகவுக்கு மாறுது. அடிப்படை ஓட்டு வங்கிய அந்த கட்டுமானத்தை தக்க வைத்துக் கொள்ளுதல். அதாவதுங்க நீங்க வந்து ஒரு ஊர்ல போய் நீங்க டீலிமிட்டேஷன் பத்தி கேட்டீங்கன்னா அநேகமா நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா அந்த ஊர்ல இருக்கிற 3 பேருக்கு தெரியும். இந்த 3 பேரும் கண்டிப்பா போய் ஓட்டு போட்டுருவான். 1000 பேர் கொண்ட பூத்துலங்க ஆவரேஜா 700 ஓட்டு தானே பதிவாகுது. அப்ப 700 ஓட்டுல 7 ஓட்டு முக்கியமா, முக்கியம் இல்லையா? அந்த 7 பேர் யாருங்கிறதான கேள்வி. அதிமுக, எனக்கு திமுக பிடிக்கலைங்க, நான் இலக்கே தான் ஓட்டு போட்டு பழகினேன். ஆனா அதிமுக இப்ப பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கு. பிஜேபி வந்து அது திருப்பி மும்மொழி கொள்கையை கொண்டு வந்துரும், நமக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இல்ல வந்து டீலிமிட்டேஷன் இஷ்யூல தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக செயல்படுது. பொதுவாகவே பிஜேபி சொல்ற
எல்லா விதமான முன்னெடுப்புகளும் நமக்கு பிடிக்காத முன்னெடுப்புகள். சரி, அப்ப திமுகவுக்கே போட்டுருவோம். ஆனா நான் பரம்பரையா அதிமுக ஓட்டுறதா இப்படி சொல்றவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எக்கச்சக்கம். சோ இவங்க கரெக்டா அதை பிளான் பண்றாங்க. ஒரே நேரத்துல பயனாளிகளின் எண்ணிக்கையை பெருக்குவதன் மூலமாக ஒரு ஓட்டு வங்கி உருவாக்குதல். பயனாளிகள் எண்ணிக்கையை பெருக்குதல்னா என்ன? மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. விடுபட்டவர்களுக்கு இப்ப கொடுக்குறோம். அப்புறம் விடுபட்டவங்கலாம் எங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டா அவங்களுக்கு கொடுக்குறோம். பயனாளி எண்ணிக்கையை பெருக்குதல். பயனாளிகிட்ட என்ன ப்ராப்ளம்னா, பயன் பெற்று அடைந்த பிறகு ஓட்டு போடாமலே போயிடுறான். வாழப்பாடி ராமமூர்த்திங்க அவரோட தொகுதியில 1999 சேலம் ஏகப்பட்ட பேருக்கு ஃப்ரீ கேஸ் கனெக்ஷனுங்க. இப்ப கலைஞர் முதல்வர். வாழப்பாடி அங்க நம்ம ஜெயிச்சு செல்வ கணபதி அவர் ஏத்து நிக்காரு. இப்ப அவர் திருப்பி திமுகல இருக்காரு. அவர் பயங்கரமா கிராமமா பிரச்சாரம் பண்றாரு செல்வ கணபதி. வாழப்பாடி அவர் தொகுதியை விட்டுட்டு இங்க மெட்ராஸ்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப நண்பர். அப்ப கலைஞர் சிஎம் ஒரு நாள் போன் பண்ணாரு. தேர்தல் பீக்ல போகுது. என்னையா வாழப்பாடி அவன் தொகுதியை விட்டுட்டு இங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஜெயிச்சிருவன்னு சொல்றானேன்னாரு. நான் சொன்னேன், ஆனா அவரு ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இவர் கிரவுண்ட் லோட்ல ஒர்க் பண்றாரு செல்வ கணபதி. இல்லையா அவன் ஏகப்பட்ட பேருக்கு கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன்னு சொல்றானே என்னாரு. அவனை கேஸ் கனெக்ஷன் கொடுத்தவன் வாங்கிட்டோன்னு சொல்லி ஓட்டு போட வரமாட்டான். வாங்காதவன் எனக்கு கிடைக்கலங்கிற கோபத்துல ஓட்டு போடுவான். வாழப்பாடி கேஸ் 40,000 ஓட்டுல தோத்து விட்டாரு. என்ன காரணம்னா இந்த பயனாளி எல்லாம் பயன் பெற்றவன்லாம் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்கிறதுக்கு கேரண்டி இல்லை. ஆனா பயன் பெறாதவன் இருக்காங்க, அவன் கண்டிப்பா எதிர்ப்பு ஓட்டு போடுவான். இது எத்தனையோ வருஷமா இதைத்தான் பாக்குறேன். அப்போ அந்த சித்தாந்த அஸ்திவாரத்தை பெருக்குதல் தான் லாபம். அதை திமுக இந்த மாதிரியான இஷ்யூஸை கையில் எடுக்கிறது மூலமா செய்யுது. கிட்டத்தட்ட அதே கேள்விதான். மீண்டும் மீண்டும் பாஜகவுடைய அந்த எதிர்ப்பு மட்டுமே வருகின்ற 2026 தேர்தலுக்கு திமுகவுக்கு போதுமானதா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும். ஏன்னா அதுதான் இங்க பாயிண்ட். இப்ப பிஜேபி பெரிய ஓட்டு கிடையாதுங்க. ரைட்டா 10% 15% அது அந்த ஏத்தா என்ன பிரயோஜனம் இருக்கு? இது ஒரு வாதம். ஆனா பிஜேபிக்கு எதிர்ப்பு ஓட்டு வங்கி 85% இருக்கு. 85% ஓட்டு வங்கியை யாரெல்லாம் வாங்குவான்னு கணக்கு போட்டு பாருங்க. விஜய் வாங்கலாம், சீமான் வாங்கலாம். சீமானே சில நேரங்கள்ல சீமான முதலமைச்சர் வேட்பாளராக என்டிஏ அறிவிக்குங்கிற பேச்செல்லாம் அடிபடுதா இல்லையா? அப்ப அவரும் இன்னும் அந்த பக்கம் போனாலும் போவாரு போலதான் தெரியுது. இல்ல போகலன்னா அவருக்கு கொஞ்சம் ஓட்டு வங்கி வரும். அதிமுகவுக்கு வரணும். ஆனா அதிமுக பிஜேபி பக்கம் போயிடுச்சுன்னா வராது. அப்போ பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கி அதை முழுமையாக அறுவடை செய்வது அரசியல் லாபம். இதான கணக்கா இருக்க முடியும். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலோக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.